இப்ப இருக்கிறதுல இதுதாங்க ரொம்ப லோ பட்ஜெட் கொடுக்குறோம். அதே சமயம் எல்லா பவர் வீட்ல வர ஃபீச்சர் எல்லாமே இதுல இருக்கும். லெவர் இது ஒரு பக்கம் தள்ளிட்டு நம்ம இழுத்தா ஸ்டார்ட் ஆயிடும். இப்படிதான் இழுக்கணும். ரீகாயில் ஸ்டார்ட். 300 ரூபாய் பெட்ரோல ஒரு ஏக்கர் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பாக்குறது வந்து 7 HP பெட்ரோல் பவர் வீடர். இது வந்து ஒவ்வொரு பக்கம் 16 பிளேட் வரும். ஓகே. டயரை கழட்டிட்டு தான் மாட்டணும். சஞ்சீவ் ட்ரேடர்ஸ் கடை வச்சுட்டு இருக்கோம். ஓகே சார். விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து விவசாய இயந்திரங்கள், விவசாய உபகரணங்கள், ஸ்ப்ரேயர்ஸ், பவர் வீடர்ஸ், பிரஷ் கட்டர்ஸ். வணக்கம் சார். சார் உங்க பேரு? சரவணன். சரவணன். ஓகே. என்ன பிசினஸ் பண்றீங்க சார் நீங்க? அக்ரிகல்ச்சர் மிஷினரி சார். எங்க இருக்குது இது? இது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் டவுன்ல கோவிந்தாபுரம் என்ற வில்லேஜ்ல. ஓகே. தேசிய நெடுஞ்சாலை. ஓகே. அது எதிரில் இருக்கு. ஓகே. MC ரோடு. சரி சார். சஞ்சீவ் ட்ரேடர்ஸ் கடை வச்சுட்டு இருக்கோம். ஓகே சார். விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து விவசாய இயந்திரங்கள், விவசாய உபகரணங்கள், ஸ்ப்ரேயர்ஸ், பவர் வீடர்ஸ், பிரஷ் கட்டர்ஸ். எவ்வளவு வருஷமா பண்றீங்க சார் இந்த பிசினஸ்? இது ஒரு 5 வருஷமா பண்ணிருக்கோம். 5 வருஷமா. நம்ம 1 by 1 பார்க்கலாமா? என்ன பார்க்கலாம் வாங்க. பக்கத்துல ஷோரூம் இருக்கு. இது வந்து பவர் வீடருங்க இது. ஓகே சார். இது வந்து 3 HP, 7 HP இந்த நிறைய வெரைட்டிஸ் வருது. 9 HP ன்ட்டு. இப்போ நீங்க பாக்குறது வந்து 7 HP பெட்ரோல் பவர் வீடர். சரி சார். இது என்ன பர்பஸ் சார்? என்ன யூசேஜ்? இந்த யூசேஜ் வந்து தோட்டம், தென்னந்தோப்பு, ஓகே, வாழைத்தோப்பு எல்லாம் களை எடுக்கிறதுக்கு இந்த பூந்தோட்டம்லாம் இருக்கும். நீங்க கூலி ஆளுங்களை வச்சு களை எடுத்தா ரொம்ப, அதாவது டிராக்டர் உள்ள போகாது. டிராக்டர் போகாத இடத்துல இது யூஸ் பண்ணிக்கலாம். காம்பாக்டா இருக்கும். ஆமா. சின்ன இந்த 2 ஃபீட்ல இருந்து நீங்க ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். ஓகே. இதெல்லாம் 1.5 அடியிலே எடுக்கும். 7 HP வீடர். இது ஹை ஸ்பீட் வீடர்னு பேரு. ஓகே சார். சோ இந்த மிஷின் பத்தி டீடைல் சொல்லுங்க சார். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, பெனிஃபிட்ஸ் இருக்குது? இந்த மிஷின் பெட்ரோல்ல இயங்கக்கூடியது. சரி சார். இதுக்கு ஒரு 32 பிளேடு வருங்க இதுக்கு. ஓகே. இது போல பிளேடு வந்து ஒவ்வொரு பக்கம் 16 பிளேடு வரும். ஓகே. டயரை கழட்டிட்டு தான் மாட்டணும். மாட்டும் போது இந்த பிளேடு வந்து இப்படி ரொட்டேட் ஆகும். இப்படி ரொட்டேட் ஆகும்போது இந்த எட்ஜ் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடும். மண்ணை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே சார். இந்த டயரை ரிமூவ் பண்ணிட்டு இது மாட்டுவோம். ஓ, அது ஈஸியா சார்? எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இதுதான் நார்மலா எல்லா பவர் வீடர் இப்படிதான் வரும். இந்த பெட்ரோல் வந்து எவ்வளவு கெபாசிட்டி சார்? எவ்வளவு லிட்டர் போடலாம்? இது 3 லிட்டர் கெபாசிட்டிங்க. எவ்வளவு மணி நேரம் ஓட்டலாம் சார்? ஒரு மணி நேரத்துக்கு வந்து 1.5 லிட்டர், 1.25 லிட்டர் வரைக்கும் 1.5 லிட்டர் யூஸ். நம்ம ஸ்பீடு வைக்கிறத பொறுத்து. சரி, ஓகே. சோ இது வந்து ஒரு மணி நேரத்துல நீங்க வந்து 1/4 ஏக்கர்ல இருந்து 1/2 ஏக்கர் வரைக்கும் நீங்க வீடிங் பண்ணிடலாம். ஓகே, பரவாயில்ல. நல்லா அந்த ஒர்க்கை முடிஞ்சு கொடுத்துரும். நமக்கு ஒரு 150 ரூபாய் பெட்ரோல்ல 300 ரூபாய் பெட்ரோல் ஒரு ஏக்கர் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். அதே நம்ம டிராக்டர் பேசினா கூட 900 ரூபாய், டிராக்டர் 1000 ரூபாய் கூட ஆகும். ஆனா நினைச்ச நேரத்துக்கு வராது. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு டிராக்டர் போகாத இடத்துக்கு இதுதான் நமக்கு டிராக்டரே போகாத இடம் இருக்கும் நிறைய இடத்துல. ஓகே. அந்த இடத்துக்கு இது நல்ல யூஸ்ஃபுல். இது மெயின் அட்வான்டேஜ் வந்து சின்ன இடம், சின்ன ஏரியா நல்லா கவர் ஆகும். இது எல்லாம் கவர் பண்ணிடும். கவர் ஆகும். சூப்பர் சார். சரி, இப்போ வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பத்தி பண்ணலாம் சார். எப்படி இது மெயின்டெனன்ஸ் எப்படி சார்? இப்போ நான் மிஷின் வாங்கிட்டேன், இதுக்கு எப்படி நான் வந்து பாத்துக்கணும்? ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டுக்கிறீங்க. ஓகே. இந்த மிஷின் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆயில் மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே சார். இதுக்கு நம்ம 2 வீலருக்கு போடுற 2040 ஆயில் தான் போடுறோங்க. ஓகே. ஒரு 500 ml போட்டா கூட போதும். ஓகே. 500-600 ml இந்த இன்ஜினுக்கு போடணும். இன்ஜின் ஆயில். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஹவருக்கு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இன்ஜின் ஆயில் போடுற இடம் இது. ஓகே, சூப்பர். நீங்க 10 ஹவர்ஸ் கழிச்சு ஆயில் மாத்திடணும். நியூ ஆயில் போட்டா அப்புறம் எவ்ரி 20-30 ஹவர்ஸ் ஒரு முறை மாத்திக்கலாம் பிளாக் ஆகும்போது. ஓகே. இது ஸ்டார்ட் பண்றது எப்படின்னா, இது வந்து பெட்ரோல் ஆன் பண்ற இடம். இதுதான் கார்பரேட்டர். ஓகே. பெட்ரோல் ஆன் பண்றது இது ஆஃப்ல இருக்கு. இது ஆன் பண்ணிட்டு ஓகே இந்த சுவிட்ச் சோக் லெவர் இது இந்த பக்கம் தள்ளிட்டு நம்ம இழுத்தா ஸ்டார்ட் ஆயிடும். இப்படிதான் இழுக்கணும். ரீகாயில் ஸ்டார்ட் ஆயிடும். ஸ்டார்ட் ஆனதே சோக் இந்த பக்கம் தள்ளி விட்டுணும். இது லேடிஸ் கூட யூஸ் பண்றாங்க. ஓகே. இது வந்து கேர் சிஸ்டம் வச்சுக்கிறாங்க. சென்டர் நியூட்ரல். ஓகே சார். ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி தள்ளனா ஃபர்ஸ்ட், பேக் தள்ளனா செகண்ட். ஓகே. தள்ளிட்டு நம்ம இந்த லிவரை பிடிச்சா போதும், மிஷின் ஓட ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் இந்த லிவர் கொடுத்துக்கிறாங்க. இந்த லிவர் அட்ஜஸ்ட்மென்ட் 2 வீலர் போல தான். ஆமா சார். இந்த லிவர் பிரேக் சிஸ்டம் என்ன இருக்குதா? பிரேக் எல்லாம் கிடையாது. எதுவுமே இல்ல. ஹை ஸ்பீட் போனா தான் பிரேக் தேவை. சரி சார். இது நம்ம ஆன் கண்ட்ரோல்ல ஓடுறது, பிரேக் எல்லாம் இதுக்கு வர்றது எதுவுமே தேவையில்லை. அந்த மாதிரி இது ரேஸ் வச்சுக்கிறாங்க. நமக்கு எவ்வளவு ரேஸ் வேணும்ன்றது இந்த ரேஸ் கேபிள் ரேஸ் பண்ண சரி ஸ்பீடு வர ஆரம்பிச்சிடும். சரி. இப்போ வந்து இந்த மிஷின் ரேட் பத்தி பார்க்கலாம் சார். எவ்வளவு ரேட் வரும் சார் இது? இது நாங்க 26,000ல இருந்து கொடுக்குறோம். 26,000. 26,000 ரூபாய். முன்னெல்லாம் வந்து 45,000 வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி சார். இப்போ நிறைய காம்படிஷன் தொட்டு ஓகே
எல்லாரும் குறைக்க ஆரம்பிச்சு நாங்களும் குறைச்சு கொடுக்குறோம். 26,000க்கு கொடுத்துருக்கோம். இப்போ தமிழ்நாடு பூரா கொடுத்துன்னு இருக்கோம். நல்ல ஓடுன்னு இருக்கு இந்த மாடல். இது 26. அது இல்லாம இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்கு. இன்னும் ரேட் 40,000 இருக்கு. நாங்களும் கொடுத்துன்னு இருக்கோம். அது பிரீமியம் குவாலிட்டி. இது 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சிருக்கிறவங்க இதுவே போதும். இருக்கிறதுல இதுதாங்க ரொம்ப லோ பட்ஜெட் கொடுக்குறோம். அதே சமயம் எல்லா பவர் வீட்ல வர ஃபீச்சர் எல்லாமே இதுல இருக்கும். இது பாருங்க, இது சைலன்சர் கார்டு. சூடு ஏறிச்சுன்னா கூட நம்ம டச் பண்ணா கூட நம்ம கை கொப்பளம் வராம சைலன்சர் எல்லாமே இருக்கு இதுல. இதுக்கு வாரண்டி என்ன சார் வரும்? இதுக்கும் வாரண்டி 6 மந்த் கொடுக்குறோம். வாரண்டி. சர்வீஸ் சார் என்ன ப்ராப்ளம்? மேனுஃபேக்சரிங் வாரண்டி கொடுக்குறோம். சர்வீஸ் வந்து நாங்க அங்கங்க வச்சுன்னு இருக்கோம். தமிழ்நாட்டுல அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, நீங்களே வந்து பண்ணி கொடுத்துருவீங்களா இல்ல நம்ம எடுத்துன்னு வரணுமா சார்? அது எடுத்துன்னு வரதான் எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லா சப்ளையருங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க ஏத்தி அனுப்பிச்சிருங்க, பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்க முடிஞ்ச அளவுக்கு ஆள் அனுப்புறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணுகிறோம். முடியாத ஏரியாவுக்கு மாத்திரம் ஏத்தி அனுப்ப சொல்றோம். சரி, ஓகே. சோ இப்போ வந்து இது சேஃப்டி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். என்னென்ன சேஃப்டி நம்ம பாத்துக்கணும்? இதுக்கு நம்ம மிஷின் வாங்கிட்டோம்னா ஆமா, அது எப்படி வந்து நீங்க ட்ரை பண்ணி சேஃப்டி வந்து ரொம்ப ஆயில் சேஞ்ச் தான் ரொம்ப முக்கியம். ஆயில் மாத்திரம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் சீஸ் ஆகாது. ஓகே. அதுக்கு அடுத்து வந்து லோடு கொடுக்குறது. ஓகே. இங்க அந்த கிளட்ச் லோடு கொடுக்கறதெல்லாம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கியர்ல ஓட்டிக்குங்க. ஃபர்ஸ்ட் கியர்ல போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் மண்ணு ஃப்ரீ பண்ணும். சரி. செகண்ட் முறை ஓட்டும் போது தான் செகண்ட் கியர் போட்டா நல்ல ஸ்பீடா ஓடும். ஓகே. இதுக்கு வந்து எவ்வளவு விவசாயி சேவ் பண்ணலாம் சார்? காஸ்ட் சேவிங் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து இப்போ தோட்டப்பயிர் செய்யறாங்கன்னு வச்சுக்க, பூந்தோட்டம்லாம். ஆமா சார். அது களை எடுக்கிறதுக்கு ஒரு 30,000 ஆகும் ஒரு ஏக்கருக்கு. கண்டிப்பா. இப்போ இந்த மிஷின் வாங்கிட்டாங்கன்னா ஒரு 26,000 மிஷின் வாங்கிட்டா ஒரு முறை களை எடுக்கும் போதே அதனுடைய பணத்தை எடுத்துடலாம். அதே எடுத்துடலாம். பூந்தோட்டத்துக்கு நான் கொடுத்து ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாத்துக்கங்க. ஆமா, இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஜாஸ்தி இருக்குதுக்கு பாக்காதீங்க. ஜஸ்ட் வந்து ஒரே டைம்ல நீங்க ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க. மல்லி தோட்டம்லாம் களை எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். டிராக்டரும் போகாது, கூலி ஆளுங்க தான் செய்யணும். அது மாதிரி தோட்டத்துக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வரது எல்லாம் பெனிஃபிட். அதுக்கப்புறம் பெனிஃபிட் தான். 2 அடி 3 அடி வரைக்கும் இதுல நம்ம பிளேடு குறைச்சி போட்டுக்கலாம். ஓகே. அது 4 பிளேடு வந்து 2 பிளேட் 3 பிளேட குறைச்சிக்கலாம். இதெல்லாம் காட்டர் பின் கொடுத்துக்கிறோம். காட்டர் பின் பிடிக்கிட்டா குறைஞ்சின்னு வந்துடும் சைஸ். ஓகே. அப்போ உங்களுக்கு பூந்தோட்டம் மொத்தம் 1 ஏக்கருக்கு நீங்க அவ்வளவுதான் ஆகுது. எல்லாருக்குமே கஷ்டம். ஓகே. அந்த விஷயம் 2 முறை அவங்க களை எடுக்க 30,000 ஆகுது. ஓகே. அப்போ நம்ம இந்த மிஷின் வாங்கின மிஷின் பெட்ரோல் போட்டு அந்த ஒர்த் வந்துடுங்க. பெட்ரோல் காசு மட்டும் தான். ஆமா, ஒரு வருஷத்துலயே அந்த ஒரு வருஷத்துல அந்த 3 முறை களை எடுக்கிற பணத்தை மிஷின் மீதி பண்ணிக்கலாம். 6 மந்த் வரை வாரண்டி வேற இருக்குது. வாரண்டி இருக்கு. அதுக்கு அப்புறம் கூட வந்துச்சு நீங்க அதுக்கப்புறம் நீ யூஸ் ஆயினே இருக்கும். மிஷின் யூஸ் ஆகும். ஃபியூச்சர்ல பிளேடு போனா அந்த பிளேடுக்கான ஸ்பேர்ஸ் எல்லாம் இருக்கு, நாங்களே கொடுக்குறோம். ஓகே. இதெல்லாம் அந்த மிஷினுக்கு வர பிளேடுங்க தான். ஓகே. இந்த பிளேடு மாத்திரம் நீங்க அனுப்புவோம், நீங்க மாத்திக்கலாம், நீங்களே மாத்திக்கலாம். நாமளே மாத்திக்கலாம். சோ அது தவிர வேற எதுவுமே வந்து காஸ்டிங் வராது. இதுல வேற எதுனா கார்பரேட்டர் மாத்திரம் நீங்க செக் பண்ணிக்கணும். நீங்க ஓட்டி முடிஞ்சதே பெட்ரோல் டிரைவ் பண்ணிடணும். பெட்ரோல் காலி ஆகுற வரைக்கும் நீங்க ஓட்டிடணும். நீங்க பெட்ரோல் ஆன்லயே வச்சீங்கன்னா அந்த பெட்ரோல் கொஞ்சம் அந்த கார்பரேட்டர் ஸ்டக் ஆகும், ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். அதனால நீங்க மேக்ஸிமம் மந்த்லி 2 டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டா கூட அந்த கார்பரேட்டர் ஸ்டக் ஆகாது. எந்த பவர் வீடர் இருந்தாலும் இது ஒரு ப்ராப்ளம் வருது எல்லாருக்குமே. ஓகே. அது கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும். அது விவசாயிங்க மந்த்லி 1 டைம் ஸ்டார்ட் பண்ணி விட்டா கூட போதும். ஓகே. ஏன்னா அந்த பெட்ரோல் அதுலயே கப்புல இருக்கும்போது ஒரு 3 மந்த்ஸ் 6 மந்த் ஆனா அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி ஆயிட்டு அந்த பின்ன ஸ்ட்ரக் பண்ணிடும். அது ஒண்ணு வருது, அது நீங்க பாத்துக்கலாம். இல்லன்னா கார்பரேட்டர் தனியா வாங்க வேண்டியதா வரும். ஓகே. லாஸ்ட் கேள்வி சார், இதுக்கு மானியம் எதுனா கிடைக்கும்? இதுக்கெல்லாம் மானியம் இருக்குங்க. நிறைய பிராண்ட் இருக்கு. வேற பிராண்டுக்கெல்லாம் மானியம் இருக்கு. நீங்க வந்து இப்போ விவசாயிங்க கிட்ட வந்து வாங்கினாங்கன்னா மானியம் நீங்களே வந்து அது மானியம் வேலையே தான் 26. நீங்க மானியம் போட்டாலே அவ்வளவுதான் வரும். சரி, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாருங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா ஆம்பூர்ல நான் அட்ரஸ் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல, வந்து இங்க கான்டாக்ட் பண்ணுங்க சார் கிட்ட. அவங்க வந்து சீப் அண்ட் பெஸ்ட்ல தமிழ்நாடுல ரொம்ப கம்மி பிரைஸ்ல அக்ரிகல்ச்சர் மிஷின், கார்டன் மிஷின் எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதனா டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க, சார் கிட்ட கால் பண்ணி கேளுங்க. வந்து டைரக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும், பெஸ்டா இருக்கும். அவ்வளவுதான் இந்த வீடியோல. அடுத்த வீடியோல இன்னொரு மிஷின் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ டாடா, பை.